லீவில் சண்டை. இது என்ன உலகமகா அதிசயமா இருக்கிறது. துணி காயப் போட்டுக் கொண்டிருந்த அமுதாவால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. 9ஆம் வகுப்பு படிக்கும் அவர் மகன் பிரபுவும் 6ஆம் வகுப்பில் படிக்கும் மகள் ஜமுனாவும் ஒற்றுமையாக அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள். தன் வீட்டிலா இப்படி நடக்கிறது? என்ன ஒரு ஆச்சரியம்! பாப்போம் பாப்போம், இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படி உட்கார்ந்து ஒத்துமையா டிவி பார்க்கறாங்கன்னு. துணிகளை காய போட்டுவிட்டு வீட்டுக்குள் நுழையும் போதே அவர் எதிர்பார்த்தது நடந்துவிட்டது. அவரை நோக்கி வேகமாக ஓடி வந்தான் பிரபு. பாருங்கம்மா, இவ இஷ்டத்துக்கு சேனல் மாத்திட்டே இருக்கா, என்கிட்ட ரிமோட் கொடுக்கவே மாட்டேங்கிறா, கம்ப்ளைண்ட் பண்ணினான் பிரபு. அதான பார்த்தேன், நீங்களாவது ஒத்துமையா படம் பார்க்கறதாவது. அமுதா நினைத்து கொண்டிருக்கும் போதே ஜமுனா ஓடி வந்தாள். அம்மா, இவன் எப்ப பார்த்தாலும் சண்டை படமா பார்த்துட்டு இருக்காமா, அப்புறம் படத்துல வர்ற மாதிரியே என் கூட சண்டைக்கு வராமா, அதனாலதான் நான் தரமாட்டேங்கிறேன். தன் பங்கு நியாயத்தை ஜமுனா சொல்ல, உனக்கு டிவி பார்த்துட்டு அதே மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கணும், அதை சொல்லு முதல்ல என்று பிரபு சொல்ல, ஜமுனாவின் கையில் இருந்த ரிமோட்டை பிடுங்கிய அமுதா, இப்ப நான் டிவி பார்க்க போறேன், நீங்க 2 பேரும் கிளம்புங்க என்று சொல்லிவிட்டு டிவி முன் அமர்ந்தார். இதை எதிர்பார்க்காத இருவரும் நொந்து போய் அந்த இடத்தை விட்டு அகன்றார்கள். அமுதாவின் கண்கள் டிவியை பார்த்தாலும் கூட கவனம் அதில் செல்லவில்லை. ரெண்டும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குதுங்க, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதுங்க. அது அவருக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்தது. இப்பவே இப்படி இருக்குதுங்களே, நாளைக்கு என்னத்த பண்ண போகுதுகளோ என்று கவலைப்பட்டார். அவர் கணவர் செல்வ கணபதியோ தனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தமில்லை என்பது போல் எதிலையுமே பட்டு கொள்ளாமலே இருப்பார். இப்போதும் அப்படியே இருந்தார். எல்லா பஞ்சாயத்துகளையும் அமுதாவை பார்க்க வேண்டியிருந்தது. லீவு விட்டாலே இந்த பிரச்சனை தான். ஏன் தான் லீவு விடுகிறார்களோ, பேசாமல் ஏதாவது ஒரு கிளாஸில் கொண்டு போய் இவர்களை தள்ள வேண்டும். இல்லாவிட்டால் பிபி ஏறுவது சர்வ நிச்சயம். தனக்குள்ளேயே புழுங்கிக் கொண்டிருந்தார் அமுதா. ஒரு நாள் மதியம் சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் கண்ணயரலாம் என்று அப்போதுதான் படுத்தார். அதற்குள் அலறிக்கொண்டு வந்தான் பிரபு. பாருங்கம்மா, என்னோட டிஷர்ட் எடுத்து போட்டிருக்கா, எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா என்று அவன் கத்த, அம்மா, இவன் தான் அந்த டிஷர்ட் எனக்கு பத்த மாட்டேங்குது, இனிமே நீயோ போட்டுக்கோன்னு சொன்னாமா, இப்போ உங்ககிட்ட வந்து எப்படி போட்டு கொடுக்குறான் பாருங்க என்று ஜமுனா சொல்ல, தூக்கம் கெட்ட ஆத்திரத்தில் அவர் கையை ஓங்க 2 பேருமே சிட்டாக பறந்து விட்டார்கள். இது என்ன தினம் தினம் ஏழரையாக இருக்கிறது, இதுகளை என்னதான் செய்வது? ஒரு அம்மாவால் எவ்வளவு நாளைக்கு தான் பொறுத்து கொள்ள முடியும்? இவர்களை இப்படியே விட்டு வைத்தால் அது தனக்குத்தான் பிரச்சனை, ஏதாவது பண்ண வேண்டும். அமுதாவுக்கு மண்டை குடைச்சலாக இருந்தது. மறுநாள் தினமும் காலையில் 10 மணிக்கு மேல் எழுந்திருக்கும் அவர்களை 6 மணிக்கு எழுப்பி விட்டார் அமுதா. இருவராலும் எழுந்திருக்கவே முடியவில்லை. அதுக்குள்ள மணி 10 என்று கேட்டவர்களிடம், இப்ப மணி 6 ஆயிடுச்சே, எந்திரிங்க, எந்திரிச்சு ஆளுக்கு ஒரு வேலை பாருங்க என்று உசுப்ப இருவரும் எழுந்திருக்கவே மறுத்து விட்டார்கள். அம்படியாக அவர்களை எழுப்பி விட்டு வேலை வாங்கினார் அவர். மகளை பாத்திரம் தேய்க்க சொன்னார். மகனிடம் மிக்சியில் சட்னி போட்டு தர சொன்னார். பிள்ளைகளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அம்மாவுக்கு என்ன ஆயிற்று, திடீரென்று தங்களை போய் வேலை வாங்குகிறார்கள் என்று. அரை தூக்கத்தில் இருந்த அவர்கள் எதையும் ஒழுங்காக செய்யவில்லை. மறுநாளும் இதே மாதிரி அவர்கள் எழுப்பி வேலை வாங்கினார் அமுதா. அவர்கள் வேலை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, எழுந்திருக்க வைக்க வேண்டும், கொஞ்சமாவது உடம்பு வளைய வேண்டும், அப்பொழுதுதான் சண்டை போட மாட்டார்கள் என்பது அமுதாவின் எண்ணம். இப்படி 4 நாட்கள் சென்றன. பிரபுவுக்கு விஷயம் புரிந்துவிட்டது. தாங்கள் சண்டை போடுவதால் தான் அம்மா தங்களை இப்படி வேலை வாங்குகிறார் என்று. சண்டை போடுவானேன், தூக்கத்தை கெடுப்பானேன். ஒரு முடிவுக்கு அவன் வந்தான். தங்கையையும் அழைத்து கொண்டு அம்மா முன் போய் நின்றான். அம்மா, இனிமே நாங்க சண்டை போட மாட்டோமா என்று இருவரும் சரண்டராக அவரும் விட்டு விட்டார். அதற்கு முக்கியமான காரணம், இவர்களை காலையில் எழுப்புகிற நேரத்தில் பாதி வேலையை தானே முடித்து விடலாம். எழுந்த பின்பும் அவர்களை வேலை வாங்குவது அத்தனை லேசான காரியமாக இல்லை. அதனால் தங்கள் தவறை அவர்கள் உணர்ந்து மன்னிப்பு கேட்டபோதே விட்டுவிட்டால் அது தனக்கும் நல்லது என்று அவருக்கு தோன்றிவிட்டது. போனால் போகிறதென்று அவர்களை மன்னித்து விட்டார். ஆனால் அப்படியும் பிரச்சனை ஓயவில்லை, சண்டை தீரவில்லை.
ஒரு நாள் மாலை வாசலில் கோலம் போட்டு கொண்டிருந்த போது தலை சுற்றுவது போல இருந்தது. ஆனாலும் அவரால் கோலம் போடாமல் இருக்க முடியவில்லை. வேக வேகமாக கோலத்தை போட்டுவிட்டு வீட்டுக்குள் வந்தபோது கொண்டு வந்தான் பிரபு. அம்மா பாருங்க, நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸா கொடுத்த சுண்டலை முக்கால்வாசி இவளே சாப்பிட்டுட்டா. என் தட்டை பாருங்கம்மா என்று அவன் தட்டை நீட்ட அதில் பேருக்கு 4-5 சுண்டல் தான் இருந்தது. ஏற்கனவே உடம்பு வலியால் நின்றவருக்கு இது எரிச்சலை கிளப்ப சுற்றுமுற்றும் பார்த்தவர் சோஃபாவின் மீது இருந்த டர்க்கி டவலை எடுத்து ஜமுனாவின் மீது ஒரு அடி வைத்தார். அவ்வளவுதான். பாய்ந்து வந்தான் பிரபு. எதுக்காக நீங்க அவளை அடிக்கிறீங்க என்று அவன் கோபமாக கேட்க, நீதானடா சொன்னா உன் சுண்டல் அவ சாப்பிட்டுட்டான்னு. சாப்பிட்டா அது கடிக்கணுமா? அவளுக்கு வலிக்காதா? வலிக்கணும் தானடா நான் அடிச்சேன். இதுக்கெல்லாம் போய் யாராவது அடிப்பாங்களாமா? போய் உங்ககிட்ட வந்து சொன்ன பாருங்க, என்ன சொல்லணும். பாவம் சின்ன பிள்ளை, எப்படி வழி தாங்குவா என்று சொன்னவன் ஜமுனாவை தூக்கி கொண்டான். அழாத, இனிமே உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், சரியா என்று சொல்ல அவன் தோள் மீது நிம்மதியாக சாய்ந்து கொண்டாள் ஜமுனா. அந்த காட்சியை பார்த்ததும் திகைத்து போய் நின்றார் அமுதா. இவன் தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணான், இப்ப இவளை ஏன் அடிக்கிறேன்னு கேட்குறான். சின்ன பிள்ளைங்க சண்டையில நாம போனோம்னா நம்ம தான் அசிங்கப்படணும் போல. எப்படியோ 2 பிள்ளைங்களும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமா இருக்குங்க. அது போதும். இன்னும் எத்தனை நாளைக்கு இது இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கும். இன்னும் கொஞ்ச காலத்துல 2 கல்யாணம் ஆகி ஆளுக்கு ஒரு பக்கம் போயிருங்க. அது வரைக்கும் தானே அதுகளுக்கு இந்த சண்டையும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். இதை போய் ஏன் சீரியஸா எடுக்க வேண்டும்? அந்த தாயுள்ளம் அப்படித்தான் நினைத்தது.